ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான மோதகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நாங்கள் 3 பேரும் சேர்ந்து பண்ணோம். மோதகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் கடலைப்பருப்பு எடுத்து வேக வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா கொழுக்கட்டை மாவு எடுத்து வெந்நீர் ஊற்றி அதையும் நல்லா கிண்டி வச்சாச்சு. ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு, தேங்காய், வெல்லம், ஏலக்காய் எல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா மாவு குட்டி குட்டியாக உருண்டையாக உருட்டி அதை மோதகம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணோம். 2 பேரும் வந்துட்டாங்க. நான் பண்ணுறேன்ட்டு. அவர் துருவா கையில் கொடுத்து அவன் தான் பண்ணுவேன்னு ரொம்ப அடம். பாருங்கள், அவன் தான் மோதகம் பண்ணான். அவன் கையில் வச்சுட்டு நான் பண்ணுவேன்ட்டு ஒரே அடம் பண்ணிட்டு, நானே பண்ணேன் மோதகம் நல்லா இருக்கா? நான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் குட் பாயா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணேன். நாங்கள் ஆஃபிக்கிறாவில் சுத்தமாக பண்ணவே இல்லை. நாங்கள் அவ்வா வீட்டுக்கு வந்து இப்படி தான் செய்கிறோம். பாருங்கள் எப்படி செய்கிறோன்ட்டு. ஆஃப்ரிக்காவில் பண்ணணுன்னா மாவு சரியாக இருக்காது, இல்லை நம்ம வீட்டில் பச்சரிசி மாவு ரெடி பண்ணால் சரியாக இருக்காது. இங்கே வந்து மாவு எல்லாமே நல்லா இருந்துச்சு, பண்ணுறதுக்கும் ஈஸியாகவும் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களோட மோதகம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். கொழுக்கட்டை சாப்பிட்டேன், ரொம்ப அருமையாக சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் டேஸ்டாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.